Hello everyone, once again welcome back to the video YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. Super series la எடுத்து நம்ம பார்க்க போறது mergers and acquisition. ரொம்ப பெரிய டாபிக். எவ்வளவு சீக்கிரமா நம்ம பார்க்க முடியுமோ பார்க்கலாம். வெறும் டைட்டில் மட்டும் நம்ம வாசிச்சுட்டு போலாம். நீங்க டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு டீடைலா கொடுத்திருக்கோம். அது உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். For more videos you can follow my profile on Unacademy. என்னோட ப்ரொஃபைல்ல எல்லா கிளாஸஸும் நீங்க ஃப்ரீ கிளாஸ் பார்க்கலாம். அண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா டாக் அண்ட் மாக்ன்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ Unacademy ப்ளஸ்ல உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், அதை மிஸ் பண்ண ஆஃப்லைன் கிளாஸஸ், பிபிடி அண்ட் பிடிஎஃப் ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ், வீக்லி குவிஸ், மெகா குவிஸ் அண்ட் மாக் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் யூ கேன் கோ ஃபார் இட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் மை ரெஃபரல் கோட் Naresh10 or else Talk and Mock. இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. I'll be helping you to take the subscription and I'll give you the best discount as well. Yes. So HDFC Bank, Kotak Mahindra Bank சேர்ந்து 9.99% ஸ்டேக் எதில் வாங்க போகிறாங்க? ஃபெர்பைனில் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கொட்டாக் அண்ட் HDFC 9.99% ஸ்டேக் இன் ஃபெர்பைன். ஓகே, ஸோ பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 61.65% ஸ்டேக் வந்து என்ன பண்ண போகிறாங்க? சேல் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக் இன் நும்லிகார் ரெஃபினரி எவ்வளோக்கு? 9,875 கோடிக்கு. இது வாங்க போகிறது யார்? ஆயில் இந்தியா லிமிடெட், இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் அசாம் கவர்மெண்ட். இதெல்லாம் தான் ஸ்டேக்கை வந்து வாங்க போகிறாங்க. அடுத்து இந்தியன் பேங்க் டிவர்ஸ்ட் ஸ்டேக் இன் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஜேவி அஸ்ரக் இந்தியா. ஸோ இந்தியன் பேங்க் வந்து என்ன பண்ண போகிறாங்க? பிஎஸ்யூ இல்லையா, ஸ்டேட் ஓன்ட் இந்தியன் பேங்க் டைவர்ஸ்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ? அதோடைய ஜாயின்ட் வெஞ்சர் என்டிட்டியான ஏஎஸ்ஆர்இசியோட 38.26% ஸ்டேக் அவங்க ஏற்கனவே வச்சிருந்தாங்க. அதை டைவர்ஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் வந்து 16.12% ஸ்டேக் இன் டாடா கம்யூனிகேஷன் லிமிட் வியா ஓஎஃப்எஸ் அதில் வந்து விற்க போகிறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் அதில் வந்து கொடுக்க போகிறாங்க. முன்னாடி 26.12% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்துச்சு இதில் டிசிஎல்ல. இப்போ 16.12% ஸ்டேக் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்ற முறையில் வந்து சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக் மஹேந்திரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 70% ஸ்டேக் பெரிகாட் அசட் ஹோல்டிங்ஸ் கிட்ட வாங்க போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. 182 கோடி ரூபாய் கொடுத்து. ஸோ அடுத்த 4 வருஷத்துக்குள்ள 30% ஷேர் ஹோல்டிங்கை வாங்கியிருக்கோம். அடுத்த 4 வருஷத்தில் இன்னும் 30% வாங்கி 100% வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அதானி போர்ட்ஸ் வந்து 31.5% ஸ்டேக் இன் கங்காவரம் போர்ட் 1954 கோடி ரூபாய் கொடுத்து அதானி போர்ட் என்ன பண்ண போகிறாங்க? கங்காவரம் போர்ட்டை 31.55% வந்து ஸ்டேக் வாங்க போகிறாங்க. அடுத்து பவர் கிரிட் என்ன பண்ண போகிறாங்க? 74% ஸ்டேக் இன் ஜேபி பவர் கிரிட் அதை வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க. பேலன்ஸ் ஏற்கனவே 26% அக்வயர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 74% ஸ்டேக்கே வந்து 351.64 கோடி கொடுத்து வாங்குறாங்க. அடுத்தது சிசிஐ அப்ரூவ்ஸ் டாடா பவர் 51% ஸ்டேக் அக்விசிஷன் பண்ண போகிறாங்க. எதுக்கிட்ட இருந்தா கிரிட் கார்பரேஷன் ஆஃப் ஒடிஷா அவங்ககிட்ட இருந்து பண்ண போகிறாங்க. அதுக்கான அப்ரூவலை சிசிஐ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? அவங்களுடைய 15% ஸ்டேக் இன் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்னுடைய 15% ஸ்டேக் வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 10% ஈக்விட்டிலையும் 5% கிரீன் ஷூ ஆப்ஷன்லையும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து EIYP எடல்விஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல் பிளஸ் அவங்க வந்து 74% ஸ்டேக் இன் என்ஜி சோலார் அசட் இந்தியா அதை வந்து வாங்க போகிறாங்க. இதுலேயே ரொம்ப முக்கியமானதுன்னு உங்களுக்கு படுறதை மட்டும் நீங்கள் வாசிச்சுட்டு போங்க. நம்ம எல்லா நியூஸையுமே எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குன்றதுனால எக்ஸாமுக்கு நெருங்கும் தருவாயில் வெறும் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நம்ம சொல்லுவோம். ATL to acquire WKTL for rupees 3,370 crore. அதானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து SL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் லிமிடெட் ஷேர்ஸ் வந்து 3,370 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா செல்ஸ் ரிலையன்ஸ் சென்டர் அட் சாண்டா க்ரூஸ் டு எஸ் பேங்க் ஃபார் rupees 1,200 crore. ஸோ எஸ் பேங்க்குக்கு 1,200 கோடிக்கு அனில் அம்பானி குரூப் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ரா இருக்கு இல்லையா, ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை சாண்டா க்ரூஸ் டு எஸ் பேங்க்குக்கு விற்க போகிறாங்க. அடுத்து பைஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் ஃபார் $1 billion கொடுத்து அதை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய அக்விசிஷன் இந்த எஜுகேஷனல் ஃபீல்டு எடிடெக் பிளாட்ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். CCI approves proposed combination relating to acquisition of PAMPL, PTCPL and PRAPL by SAMC. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். எல்லாமே எப்படின்னா குடோனில் எடுத்துகிட்டு போய் திருப்பி எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ the Competition Commission of India approved the proposed combination relating to acquisition of Principal Asset Management Private Limited, Principal Trustee Company Private Limited and Principal Retirement Advisory Private Limited by Sundaram Asset Management Company Limited 100%. ஓகே, சரி. அடிவே அடுத்து HDFC வந்து 10% ஸ்டேக் கேரளா பேஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் ஃபர்மான வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. HDFC acquired 9.9% stake in Kerala Infrastructure Fund Management Limited.
ஓகே, ஆக்சிஸ் பேங்க் கோ ப்ரொமோட்டராக மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இருக்க போகிறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய 12.99% ஸ்டேக் வந்து ஆக்சிஸ் பேங்க் வச்சிருக்கிறதுனால அந்த மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கோ ப்ரொமோட்டராக ஆக்சிஸ் வந்து இருக்க போகிறாங்க. ஒரு பேங்க் இன்சூரன்ஸை வந்து சேல் பண்ணணும் தானே, ப்ரொமோட் பண்ணுவாங்க தானே, அந்த மாதிரி. ஸோ சிசிஐ வந்து ரைசிங் சன் ஹோல்டிங்ஸ் அக்விசிஷன் ஆஃப் 60% ஸ்டேக் இன் மேக்மா ஃபின்கார்ப். மேக்மா ஃபின்கார்ப், ஃபின்கார்ப்னாலே ஃபினான்ஷியல் கார்பரேஷன், அதனுடைய 60% ஸ்டேக்கை சன் ஹோல்டிங்ஸ் வாங்க போகிறாங்க. அதை வந்து சிசிஐ என்ன பண்ணியிருக்கு, அப்ரூவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சிசிஐ அப்ரூவ் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா 89.6% ஸ்டேக் இன் கங்காவரம் போர்ட் பை அதானி. ஸோ அது நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்த ஒரு விஷயம், அதோட அடுத்த லெவல். அடுத்து ஃப்ளிப்கார்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளியர் ட்ரிப் அப்படின்றவங்க வந்து 100% வந்து வாங்கிட்டாங்க. அடுத்து பாரதி ஏர்டெல் யுனைட் நெட் அக்வயர்ஸ் 100% ஸ்டேக் இன் ஒன் வெப் இந்தியா. ஸோ பாரதி ஏர்டெல், நம்மளுடைய ஏர்டெல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நெட்டில் அக்வயர் 100% ஸ்டேக் வந்து அது பாரதி ஏர்டெலுடைய யூனிட்டான நெட்டில் இல்லையா, அந்த ஒரு கம்பெனி, ஏர்டெலுடைய ஒரு குழுமம், அவங்க வந்து 100% ஸ்டேக் எங்கே வாங்குறாங்க, ஒன் வெப் இந்தியா கிட்டேருந்து வாங்குறாங்க. அடுத்து குவாஸ் கார்பரேஷன் டு அக்வயர் 30% ஸ்டேக் இன் கனெக்ட் ஃப்ரம் டாடா சன்ஸ் ஃபார் ₹208 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், மற்றதெல்லாம் அப்படியே சும்மா வாசிச்சு விட்டு போயிடலாம். கவர்மெண்ட் ஆஃப் கானா டு அக்வயர் 100% ஸ்டேக் இன் ஏர்டெல் டிகோ. ஸோ கானா என்ன பண்ண போகிறாங்க, 100% ஸ்டேக் ஏர்டெல் டிகோ கிட்டேருந்து வாங்க போகிறாங்க. பிளாக் ஸ்டோன் பிளான் டு பை மெஜாரிட்டி ஸ்டேக்ஸ் இன் எம்ஃபசிஸ். ஸோ எம்ஃபசிஸ் கிட்டேருந்து மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் வந்து பிளாக் ஸ்டோன் வந்து வாங்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ADI யூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதர் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கோ இன்வெஸ்ட்மெண்ட் அலாங் வித் பிளாக் ஸ்டோன். ஓகே, எனிவே டாடா குரூப்ஸ் வந்து கெட்ஸ் சிசிஐ அப்ரூவல் ஃபார் பிக் பாஸ்கெட் டீல். பிக் பாஸ்கெட் டீலுக்கான அப்ரூவல் வந்து சிஐசிஐ கிட்டேருந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு. $1 பில்லியன் கொடுத்து அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஸோ டிசிபி பேங்க் அண்ட் இந்த பிக் பாஸ்கெட்டு, இந்த கிராசரி, இதெல்லாம் வந்து அந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீட்டுக்கே மருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய பிளானை டாடா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்களை வாங்கிட்டு வராங்க. அதில் இதுவும் ஒன்று. டிசிபி பேங்க் இன்வெஸ்ட் ஈக்விட்டி இன் இந்தியா INX அண்ட் இந்தியா ICC. ஓகே, ஸோ டிசிபி பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க எந்தெந்த ஈக்விட்டியில், இந்தியா INX அண்ட் இந்தியா ICC இதில். ஸோ மோத்திலால் ஓஸ்வால் PE அக்வயர்டு 185 crores கொடுத்து ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதில் வந்து 185 கோடி ரூபாய் கொடுத்து வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கர்லைல் குரூப் செல்ஸ் 4% ஸ்டேக் இன் SBI லைஃப்ஸ் ஃபார் ₹3,900. அவங்களுடைய ஸ்டேக் 4% கர்லைல் குரூப் வச்சுருந்தாங்க இல்லையா, அதை வந்து இப்போ அவங்க சேல் பண்ணுறாங்க. CPP இன்வெஸ்ட் 1005 கோடி ஃபார் அடிஷ்னல் 15.9% ஸ்டேக் இன் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்ரி இந்தியா ஹோல்டிங் செல் ஓவர் 2 ஸ்டேக் இன் எஸ் பேங்க். பேட்ரி இந்தியா வந்து 2 ஸ்டேக் வந்து எஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய 2 ஸ்டேக்ஸ் வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. க்ரோ ஸ்டாக்ஸ் மாதிரி க்ரோ இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தெரியல, ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப், அந்த க்ரோ வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்தியா புல்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை வந்து வாங்க போகிறாங்க 175 கோடி ரூபாய் கொடுத்து. இந்தியா புல்ஸ்ன்றது வந்து அவங்களும் ஒரு புரோக்கர் தான் இவங்கள மாதிரியே. ஓகே, LIC ரைசஸ் டேக்கன் இன் UBI டு ஓவர் 5%. ஸோ 5% வந்து ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. UBI உடைய ஸ்டேக்கை LIC வாங்கியிருக்காங்க. CCI அப்ரூவ்ட் ஃபார் இன்டர் குரூப் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த மதர்சன் குரூப். ஓகே, ஸோ நிறைய சிசி அப்ரூவல், நிறைய கொஸ்டின், நிறைய மெர்ஜர்ஸ். இதில் முக்கியமானதுன்னு உங்களுக்கு படுறது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம படித்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. எனிவே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.